அவங்களோடு கூட நான் என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது என் உள்ளத்தில் ஒரு சின்ன தாட்டை ஆண்டவர் கொடுத்தாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். அதை உங்களுக்கு பகிர்ந்துட்டு உங்கள் எல்லா குடும்பங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனெனில் நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பது தான். சரி, ஒரு வசனத்தை பைபிள்லேருந்து வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக அது பெண்கள் கூடுகையில் தான் பேசுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை இந்த ஃபேமிலி கேதரிங்கில் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு. ஆண்டவர் வீட்டை கட்டினா கூட இந்த வசனம் சொல்லுது ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டை கட்டணும் அப்படின்ட்டு. அது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னது கிடையாது, ஆண்களும் வீட்டை கட்டணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஸோ ப்ராவர்ப் சொல்லுது புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு புத்தியுள்ள மனுஷன். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பில்டிங்ஸை நம்ம வீதியில் பார்க்குறோம். முதல்ல முள்ளாக இருந்த இடம் அப்புறம் வித்தியாசமாக மாறிடுதில்ல. நாங்கள் இருக்கிற வீட்டிற்கு சுற்றிலும் வெறும் முள் செடிகளாய் அப்படியே குவிந்து இருந்துச்சு ஒரு பீரியட் 10 years பேக். திடீர்னு லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் வந்துச்சு, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் பெரிய முள் புதராக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூல் வந்துருச்சு. அப்புறம் எங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு அதை விட பயங்கரமான ஒரு முள் காடு இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. சூப்பராக ஒரு பெரிய பார்க் வந்துருச்சு. அந்த பார்க் முள் செடியாக இருந்து பார்க்கான நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சேன். ஏன்னா அது எனக்கே என்னுடைய ஃபெய்த்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுச்சு. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவேன்னு சொன்னார். அப்போது எனக்குள்ளே என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவ்வளோ முள்காடாக இருந்த ஒரு இடம் ஒரு ஸ்கூலாய் மாறும் என்றால், இவ்வளோ முள் புதராக இருந்த ஒரு இடம் ஒரு பியூட்டிஃபுல் பார்க்காக மாறும் என்றால், அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை மாற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. இந்த 2020 உங்கள் குடும்பங்களில் மாற்றங்கள் வருகிற வருஷம். சொல்லுங்கள், என்ன வருஷம்? மாற்றங்கள் வருகிற வருஷம். நம்ம பல வருஷம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. விதவுட் யுவர் கோஆப்ரேஷன் ஐ கேன் நாட் டூ எனிதிங். நீ வரணும், ஐ நீட் யூ. அதுக்கு தான் இந்த 2 வசனம் சொல்லுது, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஆண்டவரோடு கைகளை கோர்த்து கொண்டால் அவள் வீடு கட்டப்படுகிறது. ஒரு புத்தியுள்ள புருஷன் ஆண்டவரோடு கைகளை கோர்த்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு தன்னுடைய வீட்டை கட்டினால் வீடு கட்டப்படுகிறது. சரியா? இது மேரிட் கப்பிளுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறீங்களா யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான். இன்றைக்கி சில காரியங்களை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். சில செல்ஃப் அசஸ்மெண்ட்லாம் உண்டு. ஒருவேளை பேப்பர்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்கும் கொடுப்பேன். இந்த செஷனுடைய முடிவில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து போகணும். எப்போவுமே பரவசமாகி போயிடுவோம், அப்புறம் வேறு மாதிரி ஆகிட்டுலாம் முகாமை விட்டு போவோம். ஆனால் இந்த முகாமின் முடிவில் நீங்கள் தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சரி, நம்ம மத்தேயுல பார்த்தோம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு விசை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7:24 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சரி, இந்த வேர்ஸில் 3 வேர்ப் இருக்குது. என்ன வேர்பு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா? வெரி குட். கேட்டு, அப்புறம் செய்கிறவன் எவனோ, அப்புறம் வீட்டை
கட்டுகிறவர். 3 வேர்ப் இருக்குது அதில். கேட்கணும், செய்யணும், கட்டணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கேட்கணும், செய்யணும், கட்டணும். கேட்கணும், செய்யணும், கட்டணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிரசங்கம் கேட்குறோம் சண்டேஸில்? ஒரு வருஷத்துக்கு 52 பிரசங்கம். அப்போது வருஷத்தில் 52 பிரசங்கம் கேட்குறோம். இதுக்கு இடையில டிவியில் பிரசங்கம் கேட்குறோம், யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். ஃபஸ்ட்டு சரியாக பண்ணிடும், கேட்குறோம். சிலது இன்பமாக இருக்குது கேட்குறதுக்கு, அதோட போயிடுது. சிலது அறிவை வளர்க்குது, அதோட போயிடுது. ஆனால் கேட்டு இதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். ஒரு வீட்டை கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் வீடு கட்ட முடியுமா? சில தம்பதியரை பார்த்துருக்கிறேன். சிஸ்டர், ஒரு வீடு இந்த வருஷமாவது வாங்கணும் சிஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க திராணி எவ்வளவு, லோன் எவ்வளோ அப்ளை பண்ணணும், அந்த பட்ஜெட்டெல்லாம் யோசிக்காமல் அவங்க வில்லா ஹவுஸை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது 20 வருஷம் ஆனாலும் வீடு வாங்கவும் மாட்டாங்க, வீடு கட்டவும் மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் யூ ஆர் கோயிங் டு பில்ட் யுவர் ஹவுஸ். உங்கள் வீடு, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்ட போகிறீங்க. அந்த வீடுங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் 3 காரியத்தை நான் சொல்வேன். ஒன்று, உங்கள் லைஃப், பர்சனல் லைஃப், சரியா? அது ஒரு வீடு. 2வது உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் இல்லை, அது ஒரு வீடு. 3வது தேவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது பாருங்க, அது ஒரு வீடு. சரியா? எத்தனை வீடு? என் லைஃப், இதை கட்ட போகிறேன். 2வது என் ஃபேமிலி, இதை கட்ட போகிறேன். 3வது காட்ஸ் ஹவுஸ், காட்ஸ் கிங்டம். ஸோ இந்த இயரில் உங்களுக்கு டார்கெட் என்னென்னா, உங்கள் பர்சனல் லைஃப்பை பில்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியை பில்ட் பண்ணணும், காட்ஸ் கிங்டத்தை பில்ட் பண்ணணும். சரி, பர்சனல் லைஃப்பை எப்படி பில்ட் பண்ணுறது? அதுக்கு 2 சீக்ரெட் தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்றாரு? அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது. உங்க பர்சனல் லைஃப்பை பில்ட் பண்றதுக்கு first and foremost thing is your connection with God, your personal relationship with God. Christian lifeல எது பேஸ்மெண்ட் அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு. பிகாஸ் நம்ம காட் ஜீவனுள்ள தேவன். சரியா? சின்ன பிள்ளையா நாங்கள் இருக்கும்போது, நாங்கள்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களை டெம்பிள் கூட்டு போவாங்க எங்கள் பாட்டி. அப்போது பாட்டி கையை பிடிச்சிட்டு நான் இப்படியே அவங்க முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று அழுவாங்க, அழுதுட்டு வருவாங்க. பலமுறை கேட்டிருக்கிறேன், ஏன் பாட்டி சாமி பேச மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியல. சாமி ஏன் பேசலை அப்படின்னு நான் சின்ன பிள்ளையில நான் கேட்ட கேள்விக்கு முற்பிதாக்கள் பதில் சொல்லலை. ஆனால் எனக்குள்ள அது ஒரு தாக்கமாக மாறி, பேசுகிற தெய்வம் யார் என்று நான் தேடினேன். அப்புறம் தான் நான் இயேசுவை கண்டுபிடிச்சேன். அப்போது மை காட் இஸ் a லிவிங் காட். அதுதான் கிறிஸ்டியானிட்டிக்கே ஃபவுண்டேஷன். இப்போது சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. போகிறேன், என் கூட பேசவே இல்லை. காஃபியை போட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க, நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். லஞ்சை கொண்டாந்து வைக்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கிறேன். டின்னர் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கிறேன். அந்த ரூமில் போய் படுத்துக்கோங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ராத்திரியே இந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுவேன். அப்படி தானே? நான் என்ன எதிர்பார்க்குறேன்? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன்? ஐ வாண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ காட், நீங்கள் வணங்குற தெய்வம் உங்கள்கிட்ட உறவை தேடுகிற தெய்வம். அவரும் உறவை தேடுகிறார். உங்களுக்குள்ள ஒரு வேக்யூம், ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது எதுக்கு அடிச்சுக்கு தெரியுமா? ஐ நீட் காட், ஐ நீட் காட், ஐ நீட் காட், ஐ நீட் அகாப்பே லவ், ஐ நீட் சம்திங் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு உங்கள் ஹார்ட் அடிக்குது. எதுக்கு? அந்த காட் வந்தால் தான் உங்கள் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இன்னைக்கு நிறைய பேர் ரீசனே இல்லாமல் டிப்ரெஸ் ஆகிறாங்க. ஏன் தெரியுமா? ரீசனே இல்லை, அப்படி அப்செட்டாகவே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஆனால் அப்செட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சோல் இல்லை, அந்த சோல் தேவனால் நிரப்பப்படலை. யங்ஸ்டர்ஸ் எதுக்கு அப்படி தே ஆர் ஃபாலிங் இன் லவ்? எதுக்கு அன்பை தேடி ஓடுறாங்க சொல்லுங்கள்? கடவுளே மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடத்தை படைச்சு
அந்த வெற்றிடம் வந்து அன்பினால் நிரப்பப்படணும்னு வச்சிருக்கிறாரு. யார் அன்புனா தேவ அன்பு. ஸோ இந்த யங் ஏஜில் தே ஆர் லாங்கிங் ஃபார் லவ். அவங்களுக்கு தே டோன்ட் நோ த சீக்ரெட் ஆஃப் காட்ஸ் லவ். அந்த லவ் எவ்வளோ திருப்திப்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியாதனால எங்கே ஓடுறாங்க? சரி, குடிக்கிறாரு ஒரு ஆள். ஏன் குடிக்கிறாரு? கவலைப்படக்கூடாதுன்னு குடிக்கிறாரு. குடிச்சா கவலை மாறும்னு நினைக்கிறாரு. ஆனால் குடிச்சா அது அவரை அடிக்ஷனுக்குள்ளே தான் தள்ளுது. குடியை விட முடியலை. அப்போ எல்லா மனுஷனுக்கும் கடவுள் ஒரு வெற்றிடத்தை வச்சு அந்த வெற்றிடத்தை தன்னால் நிரப்ப விரும்புகிறார். சரியா? தன்னால். அப்போ நீங்கள் காடோட உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. சும்மா போய் தெய்வ பிரசன்னத்தில் உட்காந்துட்டு அவரை நோக்கி பார்த்தாலே உங்கள் இருதயம் நிறைஞ்சிரும். எத்தனை பேர் இந்த ரகசியத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. காலையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். உங்களுக்கு அவர் அன்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ப்ரேயர்னா போய் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடணும். அப்போ தான் அதுக்கு பேர் தான் ஜெபம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, போய் ஜெபம் பண்ணணும், அப்போ தான் ஏசப்பா மார்க் தருவார். இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது, போய் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், இன்னைக்கு ஆஃபீஸில் பிரச்சனை வரக்கூடாது, ஸ்கூலில் பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு போய் ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வந்துடுறோம், நினைக்கிறோம் அதான் ஜெபம். That is not prayer. Prayer is a divine connection with God. அது அன்பை கொட்டி கொட்டி அவரை நேசிக்கிறதும், உங்கள் அன்பு எனக்கு வேணும் வேணும் வேணும்னு அவர்கிட்ட சொல்கிறது தான் ரியல் ப்ரேயர். பசுத்தவான்கள் ஏன் இப்படி பாட்டெல்லாம் எழுதி வச்சாங்க தெரியுமா? ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் தியர் லவ் டு காட். அப்போது நீங்கள் ஜபத்துக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 பாட்டாவது ஒரு நேச பாடலை படித்து வச்சுக்கணும். போய் உட்காந்து அதை இன்பமாக பாடணும். எங்கள் வீடு ஒரே ஒரு பெட்ரூம் தான் சிஸ்டர், பரவாயில்ல, கிச்சனில் போய் உட்காந்து அதை என்ன செய்யுங்க, பாடுங்க. எங்கேயோ ஒரு இடம் மெல்லிய குரல் இல்லை, ஆண்டவரை பாடி அன்பை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், இது உங்களை கடவுளோட இருக்க கட்டும். நீங்கள் கேட்கலாம், ஜெயராணி 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கிட்டியே, இன்னைக்கு யூ ஆர் அபோவ் 50, எப்படி நீ கடவுளுக்குள்ள நிற்கிற அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். இயேசுவோடு இருக்கிற அந்த அன்பு என்னை கட்டி 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 இன்னைக்கு இத்தனை வருஷம் திரும்பி பார்க்குறேன். 30 வருடமாய் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன். எதனால தெரியுமா? அந்த அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டதுனால ஐ ஸ்டில் சர்வ் மை காட். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் விசேஷமாக சொல்கிறேன், இந்த வருஷம் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட்டணும் த்ரூ ப்ரேயர். சரியா? அந்த ப்ரேயரில் நீங்கள் கேட்குற காரியத்தை கூட அன்பாக கேட்கணும். பா, நான் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழணும் டாடி, நான் இப்படிலாம் தப்பு செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, அப்படி சின்ன சின்ன சிஸ்டர் ஜெயந்தி அழகா சில காரியங்கள்லாம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற we are all human beings. நம்ம எல்லாரும் விழுந்து விழுந்து எழும்புறவங்க தான். நானும் ஹியூமன் பீயிங் தான். நான் பர்ஃபெக்ட், நான் ஏஞ்சல் கிடையாது, நான் காடும் கிடையாது. நானும் விழுகிறேன், எழும்புகிறேன், விழுகிறேன், எழும்புகிறேன். அதை கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி கழுவி உடனே திரும்ப எழும்பி ஓடுறமே, அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ உங்கள் லைஃப்பை கட்டுறதுக்கு முதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகிய ப்ரேயர். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசனத்தை, 7வது வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது. இப்போ பாரு, உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும், நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் நீடு என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ அதெல்லாம் ஒரு ஓரமாக வை, இல்லை வச்சுட்டு என்ன பாரு, என் கூட பேசு, வீண் வார்த்தைகள்லாம் பேசாத. நான் என்னுடைய இள வயதில் பல நாட்கள் இது போல் ஒரு கிட்டாரை போட்டுட்டு 3 மணி நேரம் வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஏசப்பா இன்னைக்கு பரீட்சைக்கு போகிறேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் அப்படி சொல்லிட்டு மொத்தம் போவேன். ஜபம் 2 லைன் தான் இருக்கும், அன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ யோசிக்கிறேன், 3 hours என்ன பண்ணேன்? நான் தேவைகளெல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஜஸ்ட் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணேன், ஆராதிச்சேன், அவர் ஸ்நேகத்தில் மகிழ்ந்தேன். இன்றைக்கி இந்த வருஷம் உங்கள் ப்ரேயர் பேட்டர்னே கொஞ்சம் மாற்றணும். யூ ஹாவ் டு லவ் காட். Love the Lord your God with all your heart, with all your mind and with all your strength. அப்படித்தான் செய்ய போறீங்க. சொல்றாரு, வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சிலரை ஜோமனை சொன்னீங்கன்னா உருவகப்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. ஆண்டவரே, எத்தனை மக்கள் அழுகிறார்கள், அவர்கள் குடிக்கிறார்கள் ஆண்டவரே, இது உமக்கு தெரியாதா ஆண்டவரே? ஆண்டவரே, குடும்பங்கள் அழுகிறது, இது உமக்கு தெரியாதா ஆண்டவரே? எத்தனை பேர் சின்ன பின்ன, இதெல்லாம் தெரியாதா ஆண்டவருக்கு? அப்புறம் சிலர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் நாமத்தினால் எதை கேட்டாலும். அஃப்கோர்ஸ் நம்ம வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். சிலர் ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க ஜெபத்தில். அப்படி ஜெபம்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே பிரசங்கமாக நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்டாப் இட், நீ ரொம்ப பேசாத, உனக்கு நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் தேவை என்னன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். அடுத்த வசனம் அழகாக சொல்லுது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஜெபிக்க போகும்போது எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதனால் சொல்லிட்டு போக வந்தேன், இப்படி வரணும். சரி, இந்த வருஷம் உங்கள் பர்சனல் ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் கடவுள் பைபிளில் நிறைய வச்சுருக்கிறாரு. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேனே சில புக்லெட்ஸ், அந்தந்த தேவைகளுக்கு சில நீடுக்கு வசனங்களெல்லாம் போட்டு கூட சிலது இருக்குது. யூ கேன் யூஸ் தட். சரி, அடுத்து வசனம் சொல்லுது 7ஆம் அதிகாரம் 24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. உங்கள் பர்சனல் லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு 2வது யூ ஹாவ் டு ரீட் காட்ஸ் வேர்ட். அதுக்கு பேர் அப்பம் இல்லை? இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் போகும்போது டெய்லி வானத்திலேருந்து என்ன பொழிஞ்சது? மன்னா பொழிஞ்சது. டெய்லி போய் அந்த மன்னாவை எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன புக் உண்டு இல்லை, அதுக்கு பேர் டெய்லி பிரெட் அப்படின்னு நம்ம இதெல்லாம் படிப்போம் இல்லை. அப்போது இது டெய்லி பிரெட். இதில் டயட்டிங்லாம் இருக்கக்கூடாது. சிலர் இதில் டயட்டிங் இருப்பாங்க. போதும் ஆண்டவரே, நான் 2 வசனம் படித்தால் போதும், கேலண்டரில் படித்தால் போதும், இந்த டயட்டிங் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிடுவீங்க. சரியா? இதை திருப்தியாக சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடணும், அப்படி இங்கே திகட்டுகிற அளவுக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா கூட திகட்டாது, அது தெரியுமா உங்களுக்கு? வசனம் போதும்னு வைக்கிறதுக்கு மனசே வராது, ஏன்னா படிக்க படிக்க இன்பம். ஸோ பைபிளை எப்படி படிக்கணும்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இருக்கணும். சிலர் இன்னைக்கு மத்தேயு, அப்புறம் அடுத்த நாள் நியாயாதிபதிகள், அப்புறம் இப்படி திரும்பி நாளாகமம், அப்புறம் இப்படி திரும்பி நான் புலம்ப, இது வேண்டாண்டவரே, அப்புறம் வேண்டாண்டவரே, திட்டுறீங்க ஆண்டவரே, நான் நல்ல ஆறுதலான வசனம், இப்போ பெட்டர் நான் ஏசாயாவுக்கே போயிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஏசாயா சங்கீதத்தை தவிர எதையுமே வாசிக்கிறது இல்லை. அப்படி இல்லை. ஃப்ரம் ஜெனசிஸ், முக்கியமாக டீனேஜர்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சங்கீதம் படிக்கலாம், சில சமயம் 2 சங்கீதம் கூட படிக்கலாம், ஒரு நீதிமொழிகள், இதை ஒரு டைம் வச்சுக்கணும். மார்னிங், ஈவினிங்கில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சாப்டர், மேத்யூ அல்லது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சாப்டர், இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 3 சாப்டர்ஸாவது படிக்கணும். ஐயோ ஆண்டி, ஒரு சாப்டர் படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, காமர்ஸ் படிக்க நிறையா இருக்குது ஆண்டி, நீங்கள் என்ன போய் 3 சாப்டர்ஸ்? நான் சொல்கிறேன், நீ வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பாரு, உன் லைஃப் சேஞ்ச் ஆகுதா இல்லைன்னு அப்புறம் எனக்கு சொல்லு. ஜாஷுவா பார்த்து சொன்னார், ஜாஷுவா நீ இரவும் பகலும் இதை தியானிச்சு கொண்டு. யங் கமாண்டர், மோசை மறைச்சிட்டாரு, இப்போ இவன் லீடராக எழும்பணும். இன்னைக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் கான்ஃபரன்ஸ் நடத்தி பயங்கர டீச்சிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. ஆனால் இங்கே ஜாஷுவா பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ மெடிடேட் அப்பான் தீஸ் வேர்ட்ஸ் டே அண்ட் நைட், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யூ வில் பி ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இளைஞனுக்கு வெற்றிக்கு முதல் படி என்ன தெரியுமா? இதுதான். இங்கே தான் இருக்குது சீக்ரெட்டே. உன் டேலண்ட்டு, உன்னுடைய படிப்பு, நீ பண்ணுற பெரிய காரியங்கள் அதெல்லாம் கிடையாது மகனே, அதெல்லாம் கிடையாது மகளே. இதுதான்
இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன் இதுதான். ஸோ சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி. நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு புரியாது பைபிள். புலம்பல், ஐயோ அது என்ன ஒரே போர் அடிக்குது, எசேக்கியேல் அது என்ன பிடிக்கல, நாளாகமும் புரியவே மாட்டேங்குது, அப்புறம் ராஜாக்கள் கதை மட்டும் புரியுது, மீதியெல்லாம் ஒன்று அந்த ராஜா இந்த ராஜா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அப்படி உங்களுக்கு புரியலைன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைபிள் கால்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் ஹவு டு ஸ்டடி பைபிள்னு எபிசோட்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு எபிசோட் கேளுங்க, சரியா? ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எப்படி பைபிளை தெரிஞ்சுக்குதுன்னு அதில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பைபிள் காலேஜ் போக முடியாது, பட் இது போல் சில டீச்சிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் படிக்கும்போது எப்போவுமே ஒரு நோட்டு ஒரு பென்னு கையில் வச்சுக்கணும். என்ன படிச்சிங்கன்னு அதில் எழுதணும். சில முக்கியமான வசனங்கள் ஆண்டவர் பேசுகிறத குறித்து வைக்கணும். என் பைபிளில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வெறும் கோடும் மார்க்குமாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதை விரும்புவேன். என் ஹஸ்பண்ட் பைபிளில் ரொம்ப ரேராக தான் கோடு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கோடு போட்டு படிக்க பிடிக்காது. எனக்கு அப்படி பட்டை தீட்டி படிக்கத்தான் பிடிக்கும். கலர் கலராக மார்க்கர் ஹைலைட்டர் அப்படி இங்கே பாருங்கள், இந்த பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என் பைபிள். எனக்கு இது பிடிக்கும். இப்படி படிக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை மாற்றிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அதெல்லாம் பத்திரமா இருக்கும். அப்புறம் புது பைபிள் வாங்குவேன், அப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பைபிளை படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிக்க பழகணும், சைடில் நோட்ஸ் எழுதி படிக்க பழகணும். இங்கிலீஷ் பைபிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸை இங்கேயும் அங்கேயும் எழுதி படிக்கணும். சில ஸ்டடி பைபிளை படிக்கணும். கொஞ்சம் படிக்கிற மாதிரி படிக்கணும். ஆறுதலுக்கு மட்டும் பைபிள் படிக்கக்கூடாது, வெறும் வழிநடத்தலுக்கு மட்டும் படிக்கணும். யூ ஷுட் நோ வாட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள். ரூத் கதை தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, சரியா? அதே போல் ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியோட படிச்சிங்கன்னா பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். சரி, ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். படிப்பதோடு என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் கேளுங்க, படிக்கிறியே செய்கிறியா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க, படிக்கிறியே செய்கிறியா நீ? அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு தினம் ஒரு வசனம் அப்படிங்கிறாங்களே, டெய்லி ஒரு காரியமாவது ஆண்டவரே என் குறையை உணர்த்தணும் அப்படின்னு கேட்கணும், சரியா? ஒரு நாள் ஒரு பைபிளில் ஒரு வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு சூழ்நிலைமை வந்துச்சு, ரொம்ப அப்செட் ஆக்குற சூழ்நிலைமை, போய் சொல்லிடணும் அப்படின்னு துடிக்குது மனசு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவனா. அதுக்கு மேலே நான் போய் ஏன் பேசுகிறேன் சொல்லுங்கள்? அப்போ நம்மளை திருத்துறது எது? நம்மளை மாற்றுறது எது? வேர்டு. இந்த வேர்டு இருக்குது பாருங்கள், என் வாழ்க்கையில் 1000 முறை 1000 சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை இந்த பைபிள்லேருந்தே நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ வாசிக்கணும், அவைகளின்படி செய்து, அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? அதன்படி வீட்டை என்ன செய்யணுமா? கட்டணும். ஸோ உங்கள் பர்சனல் லைஃபுக்கு ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது, இந்த வேர்ட் ஆஃப் காடை படிக்க படிக்க இந்த வசனம் உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிற அதே வசனம் உங்களுக்கு பொறுமையும் கொடுக்கும். விசுவாசமாக இருன்னு சொல்கிற அதே வசனம் உங்களுக்கு ஃபெய்த்தையும் கொடுக்கும். சம்டைம்ஸ் வாசிச்சுட்டு அப்படியே அப்படி சொல்கிற மாதிரி வசனம் வரும். இருக்கிற ஃபெய்த்து எங்கேயோ மேலே வந்துடும். அந்த பவர் இந்த பைபிளுக்கு இருக்குது. அப்போது படிக்க 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 மாறுகிறீர்கள், படிக்க 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 உருவாகிறீர்கள், படிக்க படிக்க உங்கள் பர்சனல் லைஃப் கட்டப்படுகிறது. சரி, ரெண்டாவது சொன்னேன், இந்த வருஷம் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இடிஞ்சு போய் கிடக்குது. இன்னைக்கு உங்களை எழுப்பி நின்று பிரச்சனையே இல்லாத ஃபேமிலி யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த பாக்கியவான்கள் யாருன்னு பார்ப்போம். என் ஃபேமிலியில் பிரச்சனையே இல்லை சிஸ்டர் சொல்லுங்களேன். சொல்லவே முடியாது. எல்லா குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனை இருக்குது. சில பிரச்சனைகள் நம்ம இக்னரன்ஸ்னால வருது, சில பிரச்சனைகள் ஈவில் ஸ்பிரிட்டால் வருது, சில பிரச்சனைகள் நம்ம சில காரியங்களை செய்யாததுனால வருது. அப்போது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே முதல்ல எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் இல்லை.
சும்மா ஒரு வேடிக்கையான கதையை படித்தேன். ஒரு நாள் பிசாசு போய் ரொம்ப ஆண்டவற்றை அழுதுச்சான். ஐயோ ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளு. உடனே ஆண்டவர் கேட்டாரா, என்னப்பா லூசிஃபர் உனக்கு ஜெபம் இல்லை ஆண்டவரே, உன் மக்கள் இருக்கிறார்களே, என்ன நடந்தாலும் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் ஆண்டவரே, என் இருதயமெல்லாம் காயமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் சொல்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு இதுக்கு என்ன செய்யன்னு தெரியலையா. இது ஒரு வேடிக்கையான கதை. நம்ம என்ன செய்கிறோம், செய்கிற தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டு யார் மேலே பழிய தூக்கி போட்டுறோம்? அவன் தான் பிசாசுங்க, எல்லாம் போராட்டங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிறுத்துங்க முதல்ல. இல்லை, முதல்ல பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபேமிலிஸில் வழக்கமாக என்ன பிரச்சனை வரும்? கொஞ்சம் அப்படியே என் கூட பைபிளை திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம். சில பேசிக்காக உள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் நம்ம டீல் பண்ண போகிறோம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், பட் நான் அவ்வளோத்தையும் உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்கள்? கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மாமனார், மாமியார், நாத்தனார், மைத்துனர். அது எல்லா வீட்லேயும் இருக்காது, சில வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும். ஸோ நமக்கு பிரச்சனையே முதல்ல எதில் தெரியுமா வருது? உறவுகளில் தான் பிரச்சனை வருது. எதில் வருது? ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். முதல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கிறது யாருன்னா கணவனும் மனைவியும் தான் குடும்பத்தை அமைக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ், நீங்களும் இந்த வேர்டை கேட்கலாம். அப்போ முதல்ல அவங்க அமைக்கும்போது ஃபஸ்ட்டு 3 months ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு ஃபஸ்ட்டு 1 month தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போய் சாப்பிடுவாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவாங்க, விருந்து கொஞ்சம் சாப்பிட்டு வெயிட்டெல்லாம் போட்டுரும். அப்படி ஒரு ஜாலி லைஃப் ஒரு 1 month. ரியல் லைஃபு எப்போ தனியாக செட்டில் பண்ணி வைக்கிறாங்களோ அப்போ தான் ரியல் லைஃப் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. ஸோ திருமணத்துக்கு முன்னதாக சிலர் 1 வருஷம் பழகிருப்பாங்க, சிலர் 6 மாதம் பழகிருப்பாங்க, சில மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜ், சில மேரேஜ் டேட்டிங்கில் பண்ணுற மேரேஜ். ஓகே, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாமே இன்பமாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் தான் ரியல் பிக்சரே தெரியும். ஒருத்தர் சொன்னார், ஒரு பொருளை ரொம்ப அட்ராக்டிவாக பேக் பண்ணியிருந்தாங்களாம். அது பார்க்கும்போது அப்பா இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு சரின்ட்டு பேக்கிங்கை கழிச்சிட்டு உள்ளே பார்த்த போது உள்ளே ரொம்ப ஆர்டினரியாக ஒரு பொருள் இருந்துச்சான். அப்போ அவர் நினச்சாரா, இவங்க என்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது கொடுத்தவர் சொன்னாரா, இப்போ வாழ்க்கையின் நியதி என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இதை உனக்கு கொடுத்தேன். உன் வாழ்க்கை இப்படி தான், வெளியே ரொம்ப அட்ராக்டிவாக தோன்றதெல்லாம் உள்ளே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு கதை. அப்போது திருமணம் ரொம்ப அட்ராக்டிவ். ஒரு பெண்ணு வாழ்க்கையெல்லாம் எதுக்கு ட்ரீம் பண்ணுறான்னா அந்த மேரேஜ் டேக்கு தான் ட்ரீம் பண்ணுறா. ஒரு பையன் வாழ்க்கையெல்லாம் எதுக்கு ட்ரீம் பண்ணுறான்னா அந்த மேரேஜ் டேக்காக தான் யங்காக ஆன பிறகு ட்ரீம் பண்ணுறான். ஸோ அது ரியல் லைஃபாக மாறும்போது இவங்க ட்ரீம் பண்ண மாதிரிலாம் அது இருக்கிறது இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இல்லை, ஐஸ்வர்யா ராய் மாதிரி தோன்றின மனைவி அப்புறம் கல்யாணம் ஆகி 2வது மாதத்தில் ரொம்ப ஆர்டினரி உமனாக தோணுறா. அப்போது லைஃப் கொஞ்சம் வித்தியாசமாகுது. பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம், பொருளாதார நெருக்கடி, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில பிரச்சனை வருது, அன்பு கூறுகிறதுல சில பிரச்சனை வருது. நான் நேசிக்கிற மாதிரி அவள் என்னை நேசிக்கலைன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறா, நான் விரும்புகிற மாதிரி அவர் என்னை நேசிக்கலை, எனக்கு இதுதாங்க பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் அவர்கிட்ட நான் பார்க்கவே முடியல. பிரச்சனையே அங்கே தான் துவங்குது. அவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் அப்படி இல்லை, நான் இப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ என்ன செய்ய முடியும்? டிவோர்ஸ் பண்ணிட முடியுமா? முடியாது. வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் இணைத்ததை எக்காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. ஒரே ஒரு ரீசனுக்கு தான் விவாகரத்து பண்ணணும்னு பைபிள் சொல்லியிருக்குது. அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் இருந்தால், ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் துரோகம் பண்ணி இன்னொருவனோடு வாழ்ந்தா அது கூட உங்கள் கடினத்து நிமித்தம், இருதய கடினத்து நிமித்தம் தான் தள்ளுதற் சீட்டை கொடுக்கணும்னு மோச எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்து அப்புறம் அந்த ஹஸ்பண்டை மாற்றின பெண்கள் வாழ்க்கை எத்தனையோ வாழ்க்கை உண்டு, இன்னைக்கும் இருக்குது சாட்சி. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் தான் பிரச்சனைனா இந்த வருஷம் உறவை கட்ட வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் இந்த வருஷம் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கட்டணும். அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாதான் எப்படி கட்டணும்னு நமக்கு தெரியும். எபேசியர் 5 எடுத்துக்கோங்க, 21வது வசனம் வாசிங்க. தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். முதல்ல நிறைய இருக்குது, ஆனால் தெய்வ பயம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். மனைவியை வாய்க்கு வந்த மாதிரி திட்டா மனசில் என்ன இல்லை?
சொல்லு தம்பி, அப்படி திட்டலாமா? திட்டக்கூடாதுல்ல. வாய்க்கு வந்தபடி மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி, அப்புறம் அதை விட இன்னும் கீழ்த்தரமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டுற புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மனைவி வாய் பேசவே கூடாது. இந்த மனைவி வாய் பேசினா விழுகிறது அடி. அந்த மனைவிகள் இருக்கிறார்களே, நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி, உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும், நானும் படிச்சிருக்கிறேன், நானும் சம்பளம் வாங்குறேன்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க. அங்கே என்ன இல்லாது போகுது? தெய்வ பயம் இல்லை. வேதம் சொல்லுது, முப்புரி நூல் என்ன செய்யாது, ஆறாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். நீங்கள் மனம் பதறி பேசுனீங்கன்னா தேவன் பார்க்கிறார். நீங்கள் மனம் பதறி ட்ரீட் பண்ணுறீங்க, இல் ட்ரீட் பண்ணுறீங்கன்னா காட் லிசன் பண்ணுறார். காட் இஸ் இன் த சென்டர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்கள் வீட்டில் நடுவில் கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா தாறுமாறான வார்த்தைகள் வராது, தாறுமாறான செய்கைகள் வராது. சொல்லுங்கள், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? கீழ்ப்படணும். ஸ்பெஷலாக பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், அது என்ன, அப்பா அம்மா சொல்கிறதுலாம் சரி கிடையாது. பாக்கெட் மணி கேட்டால் எல்லோரும் தான் 500 ரூபாய் கொண்டுறாங்க. ஒரு நாள் தானே கேட்டேன் 500 ரூபாய் தரமாட்டேங்கிறாரு. அவர் சிக்கனை பார்த்து 100 ரூபாய் தான் கொடுக்குறாரு. ஓகே, உங்கள் அப்பா 100 ரூபாய் கொடுத்தா அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போகணும். 500 ரூபாய் வேணா ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணணும். என் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன கர்ச்சீஃப் வேணும்னா கூட நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணுவேன். எங்கள் அப்பா அம்மாட்ட வாயை திறந்து கேட்கக்கூடாதுங்கிறது என் தீர்மானங்களில் ஒன்று. என் பர்சனல் நீடை யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறது என் தீர்மானங்களில் ஒன்று. திருமணமாகி 22 வயசு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது வேணும்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. தேவை இருக்கும்போதும் ஆண்டவற்றை தான் கேட்டேன், கையில் பணம் இருக்கும்போதும் ஆண்டவற்றை தான் கேட்டேன். இன்னைக்கு உடுத்துக்கிற உடைகள் எவ்வளோ உடுத்துறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கினது கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு தருகிறது. இன்னைக்கு நம்மளை போஷிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். அப்போது அந்த பரமபிதாட்ட கேட்டால் அவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. ஸோ ஒபே பண்ணுறது தான் மனைவிகளுக்கு ரொம்ப பிரச்சனை. கட்டில் தான் உட்காந்துருப்பாரு, தண்ணி எடுத்துட்டு வா அப்படிம்பாரு, தண்ணி அங்கே தான் இருக்கும், பாட்டில் அங்கே தான் இருக்கும். மனசு சொல்லும், இவர் எந்திரிச்சு எடுத்தான்னு தோணுமா தோணாதா? சிஸ்டர்ஸ் நிறைய பேர், இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அதே நேரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு எங்கே அந்த தண்ணியை எடுத்து கொடுத்து, ஏன் உனக்கு எந்திரிச்சு எடுக்க முடியாதோ அப்படி தான் பதில் வரும். ஏன்னா மனைவிட்ட புருஷர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒபீடியன்ஸ், சேவை செய்யணும். இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கொண்டு போய் காஃபியை சோஃபாவில் கொடுக்கணும். வேறு வழி கிடையாது. வசனம் சொல்லுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க? இதை கடமை நினைக்காம கர்த்தருக்கு கீழ்ப்படி தான் நினச்சி பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். ஓகே, அவர் உட்காந்துருக்கிறாரு, இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த சோஃபாவில் மொபைல் இருக்கும். ஏமா இங்கே வாடி கிச்சன்லேருந்து கூப்பிடுவார். நீங்கள் புடவையெல்லாம் ஈரத்தை தொடச்சிட்டு என்னங்க அந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கொடு. மனசு சொல்லும், இங்கே தானே உட்காந்துருக்குறீங்க, மொபைல் ஃபோன் அங்கே தானே இருக்குது, எட்டி எடுத்தால் தான், இதுக்கு கிச்சன்லேருந்து என்ன ஏன் கூப்பிடுறீங்க? தெரியுதா? அப்போது கோபம் வரும். அப்போ சொல்லிடணும், ஆண்டவரே உங்கள் கற்பனை சொல்லுது, உங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு புருஷனுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான். இந்த ஒரு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற அத்தனை சேவையும் யாருக்கு செய்கிறதா நினச்சிப்பீங்க? அவ்வளோதான். சம்டைம்ஸ் பிள்ளைகளுக்கு செய்கிறது ரொம்ப நல்லாயிரும், ஒய்ஃப்ஸுக்கு, மனைவிகளுக்கு. ஆனால் கணவருக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ மாமனாருக்கோ மாமியாருக்கோ எதை செஞ்சாலும் ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் காட், நான் ஆண்டவருக்காக சரி, இந்த ஒரு தாட் உள்ளே வந்துருச்சுன்னா கசப்பு வராது, வெறுப்பு வராது. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிங்க, 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆண்டவர் அழகா எழுதி வச்சுட்டார் பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில், வெறுமனே நிறுத்தலை, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன செஞ்சாரு? ஸோ ரோல் மாடல் யாரு? கிரைஸ்ட். மனைவியை மனப்பூர்வமாக நேசிக்கிறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. அவள் வாயாடி அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயோ அவட்ட பேசி மீள முடியாதுங்க. ஒன்று சொன்னால் 10 பதில் சொல்லுவா. ஓகே, வாயாடி தான், சரி அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சரியான மண்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவள் படிக்காதவ தான்,
அவளுக்கு அந்த மாதிரி யூகிச்சுலாம் செய்ய தெரியாதுங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஸ்டெனோ இருக்கா அப்புறம் கிடையாது, 1ன்னு சொன்னால் 2ன்னு செய்வாங்க. இவன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, உங்கள் ஸ்டெனோ ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், உங்கள் மனைவி இன்டெலிஜென்ட் இல்லை தான். ஆனால் வசனம் சொல்லுது, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். உங்கள் ரோல் மாடல் யார் தெரியுமா? கிரைஸ்ட். ஓகே, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் நானும் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பேட்டர்ன், உங்கள் ரோல் மாடல், உங்கள் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவ வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கணும், நான் எவ்வளோ தப்பு செஞ்சேன்ல, என்னை பொறுத்துட்டார்ல, சரி அவள் என்ன தப்பு செஞ்சா, மன்னிச்சிடுவோம், மறந்துடுவோம். இந்த கிறிஸ்துவ நடுவில் வச்சுட்டு ரிலேஷன்ஷிப்பை இந்த வருஷம் நீங்கள் கட்டணும். இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிற முடிவில் யாரெல்லாம் மனைவி மேலே கிரட்ஜஸ் வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு மன்னிச்சு மறந்து, அவள் 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் சிலர் மறக்கவே அது தெரியாது. ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிட்டு அந்த முதல் முறை உங்கள் வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போனப்போ நீ என்ன பேசின பார்த்தியா, நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. அதான் ஐயா இன்னும் மறக்கவே, நீ அப்போவே அப்படி பேசுனீ, அப்போவே தெரியும் நீ யாருன்னு எனக்கு. ஐயோ, புளிச்ச மாவெல்லாம் உள்ளே வைக்காதீங்க. 2020 எல்லா மாவையும் தூக்கி வெளியே போட்டுட்டு, ஆண்டவரே பழசை நீங்கள் பேசவே மாட்டேன் ஆண்டவரே, அவளை புதுசாக நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உறவுகளை கட்ட வேண்டும். சரி, அப்புறம் சொல்லுது பைபிளில் 28, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். சொந்த சரீரங்களாக பாவித்து என்னது? மனைவி எப்படி நேசிக்கணுமா? பிரதர்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரல, சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த சரீரம், இது ஏன் ஃப்ளஷ், ஏன் அப்போ அவளுக்கு வயிற்று வலி வலிச்சா உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி தோணணும். ஐயோ பாவம் இல்லை, ஐயோ அவளுக்கு வயிறு வலி, ஐயோ அவளுக்கு கால் வலி இல்லை, ஐயோ அவளுக்கு தலைவலி இல்லை, ஐயோ அவளுக்கு சுகர் வந்துருச்சுல, ஐயோ அவளுக்கு பிபி வந்துருச்சு, அவளை கேர் பண்ணணும். உங்களுக்கு வந்தால் எப்படி கேர் பண்ணுவீங்களோ அது மாதிரி மனைவியை கேர் பண்ணணும். அதே தான் மனைவிகளுக்கும். புருஷர்களை உங்கள் சொந்த சரீரங்களா பாவித்து. ஆமாம்ல, முந்திலாம் அவர் தூங்கும்போது பார்க்கணும், ஐயோ முந்திலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்ல, இப்போ வீக் ஆகிட்டார், அவருக்கு வயசாகுது, அவரை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். உங்களை கவனிச்சுக்கிறீங்கல்ல, அது மாதிரி அவரையும் கவனிக்கணுமா? வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, சொந்த சரீரங்களாய் பாவித்து. சொல்லுங்க மனைவிகளெல்லாம் சொல்லுங்க, என் புருஷனை, சத்தமாக சொல்லுங்க, என் கணவரை என் சொந்த சரீரமாய் பாவிப்பேன். பிரதர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், என் மனைவியை, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என் மனைவியை என் சொந்த சரீரமாய் பாவிப்பேன். கொஞ்சம் தலைவலி வந்தால் கொஞ்சம் தலையில் தைலெல்லாம் போட்டு தடை விட்டு, இருமா உனக்கு ஜோம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளை படுக்க சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு காஃபிலாம் போட்டு கொண்டாந்து கொடுக்கணும். நமக்கு சிக்காகும் போது எல்லாம் சேவை செய்ய விரும்புகிற மாதிரி அவங்க சிக்காகும் போது என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு சர்வ் ஹர். இதுதான் ரியல் ரிலேஷன்ஷிப். இது இல்லைன்னா உங்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் இல்லை சகோதரனே, உங்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் இல்லை சகோதரி. நம்மளை விட அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அது தெரியுமா? சில நேரத்தில் நம்மளை விட ஆண்டவரை அறியாதவங்க ரொம்ப மாரல் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதை வின் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும். ஓகே, 3வது எபேசியர் 6:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு, அங்கேயும் ஒரு வேர்டு போட்டார், பெற்றாருக்கு யாருக்குள் கீழ்ப்படியணும்? ஐயோ மகனே, என்ன சொன்னாலும் கோபம் வருதுல, நான் தான் போகணுமா கடைக்கு, அவளை போய் சொல்லுங்க, நான் தான் செய்யணுமா, எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்கிறீங்க? எனக்கு 2 பாய்ஸ், சரியா? ஒருத்தன் செம ஆக்டிவ், எல்லாம் செய்வான், இன்னொருத்தன் வேறு விஷயத்தில் ஆக்டிவ். அப்போ இவர் ஆக்டிவாக இருக்கிற விஷயத்தில் உதவி வேணும்னா யாரை தான் கேட்போம்? இவரை தான் கேட்போம். என் மகனே கொஞ்சம் இது செஞ்சிரு மகன். அம்மா எல்லாத்துக்கும் என்னையவே ஏமா கேட்குறீங்க, அவனும் இருக்கிறான்ல சொல்லுங்கள். இதெல்லாம் சின்ன வயசில் நடந்த சண்டைகள். அப்போ அவனை போய் இவன் ஆக்டிவாக இருக்கிற விஷயத்தில் அவனை போய் கேட்டால், அவன் ஆக்டிவாக இருக்கிற விஷயத்தில் எல்லா டைமும் என்னையவே ஏமா செய்ய சொல்கிறீங்க, அவனை கேளுங்கம்மா. அப்போது பிள்ளைகளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அம்மா அப்பா எப்போவும் நம்மளைத்தான் வேலை வாங்குறாங்க, கொஞ்சம் வேலை செஞ்சால் இவங்க பெண்டை கழட்டிடுவாங்க அப்படின்ட்டு சில காரியங்களை செய்கிறதே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு யாருக்குள் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள், இன் காட், இன் கிரைஸ்ட். உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அது கர்த்தர் சொல்கிற மாதிரி நினைக்கணும். இந்த காலங்களில் அப்பா சொல்கிறதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்கல. ஐயோ அதையே சொல்கிறாருமா, சொல்லு என்னம்மா அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு, அப்புறம் நான் உண்டிலான்னு ஆக்கிடுவேன். சொல்கிறது யார்? பையன். பொண்ணு, அம்மா இதெல்லாம் நடக்காது என்கிட்ட, அவர் அமைதியாக இருக்க சொல்லு, நான் ஒழுங்காக தான் இருக்கேன், என்னை ரொம்ப பேசினார்னா நான் வேறு மாதிரி ஆயிடுவேன்.
இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் யார்? யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் த்ரூ யுவர் வேர்ட் அண்ட் த்ரூ யுவர் டீட். உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். ஈசாக்கு அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கட்டி எங்கே வச்சிட்டாரு? நம்மளா இருந்தால் எப்படியாவது கட்டை அவிழ்த்து விட்டு நீ ஒரு தகப்பனா அப்படின்னு அங்கே ஒரு ஸ்டன் நடந்திருக்கும்ல. போட்டு திட்டி தீர்த்திருப்பார், இல்லாட்டி அடித்து உதறி போட்டுட்டு ஓடி வந்திருப்பார் நம்ம அம்மா ஆட்கள்னா. ஆனால் ஈசாக்கு அதை செய்யலை. ஏன்? எங்கள் அப்பா செஞ்சாருன்னா அது கர்த்தர் செஞ்ச மாதிரி. எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது கர்த்தர் சொன்னது. அதனால் நான் ஒபே பண்ணுறது, நான் ஆண்டவருக்கு ஒபே பண்ணுறேன். பிள்ளைங்களே, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ரொம்ப முக்கியமாக அம்மா சொன்னால் எதிர்த்தே பேசக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. ரெண்டாவது, ஒன் வேர்ட் ஒபீடியன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஏம்மா ரீட்டா கொஞ்சம் இங்கே வாடா, இந்த வரேம்மா. கண்ணு கொஞ்சம் இங்கே வாடா, இந்த வரேம்மா. எப்பா எவ்வளோ நேரம் கூப்பிட்ற, கொஞ்சம் வாடா, இந்த வரேம்மா. பேச்சு தான் என்னது, வரேம்மா வரேம்மா. ஆனால் உள்ள அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க, வரல. இங்கே வாடா, இந்த வந்துட்டேம்மா. என்னம்மா கூப்பிட்டீங்க சொல்லுங்கள். ஒன் வேர்ட் ஒபீடியன்ஸ். கஷ்டமாக இருக்குதா சொல்கிறதுக்கு? சொல்லுங்கள், என்ன ஒபீடியன்ஸு? ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் கீழ்ப்படிடும். அதே போல் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க வரதுக்குள்ளே நீ அதை செஞ்சு முடிச்சிருக்கணும். இதைத்தான் கர்த்தர் உனக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறார். இதை நீ ட்ரைனிங்காக எடுத்து ஒபே பண்ணி பாருங்க, ஸ்பிரிட்லேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். ரெண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க. அப்போது எல்லாருக்கும் வேலை பிரித்து கொடுப்பாங்க. நிறைய மரம் செடிலாம் உண்டு. சாயங்காலம் வந்தால் எல்லாம் தண்ணி அடித்து செடிங்களுக்கு ஊற்றணும். ஸோ எங்கள் பெரிய அண்ணே நிறைய ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் நிறைய மரத்துக்கு ஊற்றிடுவார். எங்கள் அப்பா ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினா ஒரு காசு இங்கே கொடுப்பேன்ட்டு எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேகமாக அடித்து ஊற்றிட்டு எல்லோரும் சொல்லுவோம், அப்பா நான் 5 மரத்துக்கு தென்னை மரத்துக்கு ஊற்றினேன், 5 மாமரத்துக்கு என்னெல்லாமோ சொல்லுவோம். போய் அப்பா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த வார கடைசியில் காசு கொடுப்பாங்க. ஆனால் நான் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். காலையில் அப்போல்லாம் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி கிடையாது. பெரிய சம்பில் தண்ணி வந்து விழும். அதை எடுத்துகிட்டு போய் உள்ள கிச்சனில் பாத்ரூமில் எல்லாம் எடுத்து ஊற்றணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு டூ தட் ஒர்க். எங்கள் மம்மிக்கு வெசல்ஸ் க்ளீன் பண்ணி கொடுப்பேன். சாட்டர்டே சண்டே ஆனால் அப்போ வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். யோசித்து பார்க்குறேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டுவேன் இந்த டேஸில். ஸோ ஷாப்புக்கு போகிறதுனா நான் தான் போய் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். ஒரு பாய் மாதிரி எல்லா வேலையும் நான் அந்த நாட்களில் செஞ்சேன். இப்போ யோசித்து பார்க்குறேன், யாருக்கு கிருபை ரொம்ப கொடுத்துருக்கிறாருன்னா, நான் தாழ்மையோடு அன்றைக்கி அந்த வேலைகள்லாம் என் தாய் தகப்பனுக்கு செஞ்சதுனால எனக்கு ஆண்டவர் அதிக கிருபையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி என்ன சேவிக்கிறதுக்கு ஏராளமான ஜனங்களை கொடுத்துருக்கிறார். நான் கிச்சன் பக்கமே போய் பல வருஷம் ஆகுது. ஏன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்தந்த ஆட்களை ஆண்டவர் கொடுத்து வச்சுட்டார். இன்றைக்கி என் ட்ரெஸ்ஸை நான் துவைக்கிறதே இல்லை, அதுக்கு தனியாக ஆட்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு என் தாய் தகப்பனுக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சேன். இன்றைக்கி எனக்கு வேலை செய்யும்படி ஆண்டவர் ஆட்களை அனுப்பி கொடுத்துருக்கிறார். நீ இன்னைக்கு உன் தாய் தகப்பனுக்கு பணிந்து குனிந்து நீ செஞ்சனா உன் எதிர்காலத்தில் உன்னை பலர் சேவிக்கும்படி உன்னை யோசேப்பை போல ஆண்டவர் உயர்த்துவார். உனக்கு பலர் சேவை செய்யும்படி ஆண்டவர் உன்னை எஸ்தரை போல உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இந்த வருஷம் உனக்கும் உன் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணு. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் டு யுவர் பேரண்ட்ஸ். நீ அவங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நீ அன்பாக இருக்கிற அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நீ கேர் பண்ணுற அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அம்மாவுக்கு தலைவலின்னா வெளியே எங்கேயும் போகக்கூடாது, கூடவே உட்காரணும். அம்மா ஏம்மா, அம்மா இருங்க நான் ஒரு காஃபி போட்டு வரேம்மா, அம்மா தைலம் தேய்ச்சி விட்றேம்மா. பையனாக இருந்தாலும் நீ செய்யணும், பொண்ணாக இருந்தாலும் நீ செய்யணும். அப்பாவுக்கு முடியலன்னா எல்லா பொறுப்பையும் நீ எடுத்து வாங்க டாடி ஹாஸ்பிட்டல் போவோம். அப்பா வச்சு கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து கன்சர்னாக கேட்கணும். எங்கள் அப்பாவுக்கு பிபி சரியாக இருக்குதா, எங்கள் அப்பாவுக்கு சுகர் சரியா, என்ன டேப்லெட் வாங்கணும் டாக்டர், வாங்கிட்டு போய் நீயே மெடிசன் வாங்கி. இதெல்லாம் இட் ஷோஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரல, அவளை கூட்டு போங்க. இதெல்லாம் இர்ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் சொல்கிற பதில். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் அப்பா அம்மா கூட இருக்க போகிறீங்க. அப்புறம் உனக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி வந்துடும். ஸோ இந்த இருக்கிற கொஞ்சம் வருஷத்தில் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் நான் ஒபே பண்ண. ஆண்டவரே உங்களுக்காக ஒபே பண்ணுறேன், ஆண்டவரே உமக்குள் ஒபே பண்ணுறேன். ஃபார் யூ, இன் யூ, நீங்கள் லைக் யூ, உங்களை மாதிரி ஏசு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி நீ ஒபே பண்ணால் இந்த வருஷம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து சொல்லுது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பெற்றோருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். என்னது? பிதாக்களை உங்கள் பிள்ளைகளை
நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? உங்களுக்கு வயசு 48, உங்கள் பிள்ளைக்கு வயசு 18. 18க்கும் 48க்கும் எவ்வளோ வித்தியாசம் சொல்லுங்கள்? அவங்க 18ன்னா அப்படித்தான் இருப்பான். அவன் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவான். வெளியே வரும்போது அவன் ஒரு மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டு தான் வருவா. நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? உன்ன மாதிரியா சர்ச்சுக்கு இப்படி வர்றியே? ஓகே, அதை சொல்கிறதுக்கு இன்னொரு விதம் இருக்குது. அப்படி சொல்லணும். நீங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கும் போது பேசுனீங்கன்னா அவளுக்கு பிடிக்காது, அவனுக்கும் பிடிக்காது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வேறு ஒரு லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுறாங்க. நேராக யூஎஸ்லேருந்து மும்பைக்கு வருது, மும்பையிலேருந்து சென்னைக்கு வருது லைஃப் ஸ்டைலெல்லாம். அப்போது நான் எப்போவுமே சொல்வேன், மாடர்னாக ட்ரெஸ் பண்ணு, ஆனால் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணு. உன் சரீரம் அவையும் மறைக்கும் மாதிரி ட்ரெஸ் பண்ணு. எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு திஸ் வேர்ல்ட். திஸ் வேர்ல்ட் இஸ் அ கரப்டட் வேர்ல்ட். ஒரு கேர்ளை, ஒரு பாயை, ஒரு பொண்ணு, ஒரு பையனை பார்த்தாலே மனசில் தப்பாக வர்ற மாதிரி அந்த பையனும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, ஆனால் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. பெற்றோரே, உங்கள் பிள்ளைங்களுக்கு தப்பு செய்யும் போது கண்டிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே உட்கார வச்சு எது தப்பு எது சரின்னு சொல்லி கொடுக்கணும். ஈடனில் ஆண்டவர் எல்லாம் உருவாக்கினார் இல்லையா? உருவாக்கி முடிச்சுட்டு ஆதாமு ஏவாளும் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொன்னார், இங்கே பாரு 2 விருட்சம் இருக்குது, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், நீ அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடவே கூடாது, சாப்பிடுகிற நாளில் என்ன செய்வாய், சாகவே சாவாய்ன்னு சொல்லி கொடுத்துட்டார். அவன் போய் பறிக்கிறதுல ஆண்டவர் குடுக்குன்னு ஓடி, ஆதாமே சாப்பிடாத அப்படி சொல்லலை. நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைங்க தப்பு செய்யும் போது சொல்கிறோம். டீனேஜ் வரும்போது இன்னொரு பொண்ணை லவ் பண்ணாதான்னு சொல்கிறோம். அவன் டீனேஜ் வரதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கணும். திருமணம் ஆகி புருஷனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சொல்லி கொடுக்கணும். அம்மா அட்ஜஸ்ட் பண்ணுமா, எப்போ சொல்லி கொடுத்துக்கணும்? அவள் 14 வயசு இருக்கும்போதே சொல்லி கொடுத்துருக்கணும். இங்கே பாரு, அம்மா பாரு, அப்பா கோபக்காரரு, ஆனால் அம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற பார்த்தியா, இது மாதிரி தான் நாளைக்கு உனக்கு ஒரு லைஃப் வரும்போது நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அவள் சொல்ல, ஆனால் கூட இவ்வளவுக்காமா விட்டு கொடுக்குறது உன் உரிமைக்கு நில்லுமா அப்படின்னு சொல்லுவாவா. இல்லைடா, தட் இஸ் நாட் காட்ஸ் பேட்டர்ன், அது கடவுளுடைய சித்தம் கிடையாது, நீ பாரு அப்படின்னு. நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு 5 வருஷத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மாறிடுவார். அவளுக்கு தோணும், ஆமாம் இல்லை நம்ம அம்மா பொறுமையாக இருந்தாங்க, அப்பா மாறிட்டார், நம்மளும் ஃப்யூச்சரில் அப்படித்தான் இருக்கணும். ஸோ லைஃப் லெசன் இருக்குது பாருங்கள், அதை அந்த பீரியடுக்குள்ளே என்ட்ரு பண்ணுற போகிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கணும். 10th பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்களா? இங்கே யாராவது எழுத போகிறீங்களா? ப்ளஸ் டூக்கு வெரி குட். ப்ளஸ் டூக்கு போகிறதுக்கு முன்னாடியே +1 என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடுறாங்க? அப்படிலாம் சொல்லலையோ? +1க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை. +1 போன உடனேயே +2 சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்கூலுக்கு இருக்கிற விவேகம் பெற்றோருக்கு இல்லை. 9th 10th சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்? 10th நல்ல மார்க் வாங்கணும். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கு லைஃப் லெசன் இருக்குது பாருங்கள், அதை பிறந்த பிறகு பேச தெரிகிற காலத்திலேருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். சின்ன வயசில் 3 வயசுலேருந்து 8 வயசுக்கு வேண்டிய பாடத்தை 3 வயசில் சொல்லி கொடுக்கணும். டீனேஜாக ஆகும்போது வரக்கூடிய சபலங்களை குறித்து அப்பப்போ சொல்லி கொடுக்கணும். எங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு கேர்ள், அப்போது அந்த கேர்ள் ரொம்ப சின்ன பொண்ணு தான். அப்போ அவள்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அந்த அங்கிள் போகிறார்ல, நீ அவரோட பைக்கில் போயிரு. சின்ன பொண்ணு, நான் போக மாட்டேன் அங்கிள் கூட அப்படின்னா. எதுக்கு? எங்கள் மம்மி சொல்லியிருக்கிறாங்க எந்த ஜென்ட்ஸ் கூடயும் பைக்கில் போகக்கூடாது. யோசித்து, உனக்கு வயசு 6 வயசு ஆகுது, உங்கள் மம்மி என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஜென்ஸு கூட பைக்கில் போகக்கூடாது. எப்போ சொல்லி கொடுத்தாங்களோ தெரியாது, அல்லது யாருக்கோ சொன்னது இது கேட்டுச்சா என்னன்னு தெரியல. 6 வயசில் உள்ள என்ன விதை விழுந்துருச்சு சொல்லுங்கள்? ஆப்போசிட் செக்ஸோட டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணுங்கிற விதை 6 வயசுலேயே விழுந்துருச்சு. நம்ம கொடுமையான தேசத்தில் 6 வயசு பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது, 15 வயசு பொண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ்க்கை பாடங்களை அந்த வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கணும். பொண்ணு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுற நாட்கள்லேயே திருமணத்துக்குரிய காரியங்களை பட்டும் படாமலும் அவளுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் லைஃப், இப்படி தான் வாழணும். பெற்றோரே, உங்கள் பிள்ளைங்களை கோபப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடத்தாதுங்க. சரி, 10th முடிச்சுட்டு +1 அவன் சொல்கிறான், நான் காமர்ஸ் தான் போவேன். நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட் குரூப் எடுடா, மெடிசன் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்ஜினியரிங் போகலாம், திணிக்கிறோம் பிள்ளைங்க மேலே. அவன் சொல்ல, டாடி எனக்கு சயின்ஸே பிடிக்கல டாடி, மேக்ஸே பிடிக்கல, நான் காமர்ஸ் போகிறேன் டாடி. அவன் உன்னை கெஞ்ச, நீங்கள் இல்லை இதுதான் எங்கள் அப்பா எப்படி என்னை வளர்த்தாரு, நீ இப்படி ஆகணும். இல்லை, அவனுக்கு காமர்ஸ் பிடிக்குன்னு அவனை காமர்ஸ் படிக்க வைங்க. நீங்கள் போய் மேக்ஸில் போடக்கூடாது. ஏன்னா 10th +2 வரும்போதே அதுங்களுக்குள்ள ஒரு டிசைரை
நம்ம சின்னதுலேருந்தே ஜெபம் பண்ணி வளர்க்குறோம் இல்லையா? அப்போ காட் டிசைரை உள்ளே போடுவார். அந்த டிசைருக்கு நீங்கள் சரண்டர் பண்ணி இல்லைன்னா நல்லா 10th வரைக்கும் நல்ல மார்க் வாங்கியிருப்பா, +1 மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவா. அப்போ மிஸ்ஸு கூப்பிட்டு விடுவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போகணுன்னாலே வெக்கமாக இருக்குதுல்ல. எப்போ என்ன இப்படி மார்க் வாங்கியிருக்கிறா, என்ன படிக்கிறது இல்லையா, டியூஷன் வைக்கிறது இல்லையா, வீட்டில் என்ன செய்கிறா, என்ன டிஸ்ட்ராக்ஷன், என்ன டைவர்ஷன், எல்லாம் கேள்விக்கு. இல்லைங்க மேடம், அவள் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறா, அதனால படிக்க மாட்டேங்க. இல்லை, அது ரீசன் கிடையாது. அவள் விரும்பினதை படிக்க வைக்கல, அதனால் அவள் அதை வெறுத்துட்டு அந்த சின்ன வயசில் சீரியஸ்னஸ்லாம் தெரியாது, வேறு ஒன்றும் செய்கிறா. இதே போல் தான் காலேஜில் சேர்க்கும் போதும் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி வளர்க்கும் போது பிள்ளைங்களுக்குள்ள டிசைரை ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், அங்கே ஒரு வேர்ட் போட்டிருக்கிறார் ஆண்டவர், வாசிங்க. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 2 காரியம் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று போதனை, இன்னொன்று சிட்சை. நமக்கு எப்போவுமே என்ன தெரியுமா தெரியும்? சிட்சிக்கத்தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு டீச் பண்ணு, முன்னாடியே டீச் பண்ணு. சரி, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுங்க உட்கார்ந்துருக்குறீங்க. எல்லாருக்கும் சோதனை எது தெரியுமா? மொபைல் ஃபோன், இல்லை மீடியா, கேட்ஜெட்ஸ். இதுதான் பிரச்சனை, சோதனைகள். அப்போ பெற்றோருக்கு இது ஒரு சவாலாக இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சென்னையில் இருக்கிற எல்லா பிலீவிங் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எது பிரச்சனைனா, எல்லாரும் சொல்கிறப்ப எந்த நேரமும் மொபைலை வச்சுட்ருக்கலாம். ஏன்னா அது அவங்கள மட்டும் இல்லை, உங்களுக்கே கூட அதுதான் சோதனை. நீங்கள் ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் நடந்து போய் பாருங்கள், எல்லோரும் கையில் என்ன தான் இருக்கும். ஆமாம், சிங்கப்பூரில் அந்த கீழே உள்ள ட்ரெயினுக்கு நமக்கு போகிறதுக்கு அப்படி மேலே அந்த எஸ்கலேட்டரில் கீழே வரைக்கும் 3 floors வரும். அப்போ நைட் நேரத்தில் நம்ம 3rd கீழே கிரவுண்டுக்கு வரணும்னா அந்த 3 floors எஸ்கலேட்டரில் போகும்போது அப்படியே ஒரு 300-400 லைட் அதில் அடிக்கும். எப்படின்னா ஒரு 400 பேர் இறங்குறாங்கன்னா 400 பேர் கையிலையும் என்ன தான் இருக்கும். யோசிப்ப, யாருன்னா ஒருத்தர் ஃபோன் இல்லாமல் அதுக்குள்ளே இறங்கும் போது கூட கையில் என்ன வச்சுருக்குறாங்க? மொபைல் ஃபோன். ட்ரெயினில், அவ்வளோ பெரிய கோச்சில், மெட்ரோ ட்ரெயினில் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையில் என்ன தான் இருக்குது. ஸோ இந்த காலங்கள் மொபைல் ஃபோன் தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்குள்ள அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு ஏஜ் குரூப் இருக்குது. 3 வயசில் சாப்பிடலைன்னா உடனே மொபைலை கையில் கொடுத்து, இந்த கண்ணு இந்த பற்றியோ, அது இந்த பற்றியோ கண்ணு, இதை பற்றியோ எல்லாம் ஊட்டுறோம். அது என்ன செய்யுது? சாப்பிடுது. சரி, அடுத்த ஏஜ், அப்போது அது 6 வயசு ஆகும்போது அப்போ ஹோம்ஒர்க் பண்ணி முடித்தா அம்மா மொபைல் தருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டுடுறோம். அது உடனே வேகமாக அம்மா மொபைல் அப்படிங்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா 1 hour கையில் மொபைல் தான் இருக்குது. அது எதை பார்க்குது அப்படின்லாம் தெரியல. ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ மேக்ஸிமம் அந்த குட்டியாக இருக்கும்போது மொபைலை கையில் கொடுக்குறத ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. 8 வயசு ஆகும்போது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இதே தான் உங்கள் பிள்ளைக்கு முதல்ல சொல்லி கொடுத்துடணும். மொபைல் ஃபோன் நீ யூஸ் பண்ணுறது அது தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆன அப்புறம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அவன் சொல்லுவான், எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க கிளாஸில், எனக்கு மட்டும்தான் ஃபோன் கிடையாது, நீங்கள் உடனே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கன்னு அவன் சண்டை போடுறான். வீட்டில் பல பிரச்சனைகள். உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள். சில சமயம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டாங்கன்னா கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் போராடுனா, நீங்கள் நேரடியாக போராடான்னு ஒரு ரூமை சாத்திட்டு உள்ளே உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். இதெல்லாம் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் அந்த பிள்ளைங்கள் கையில் மொபைல் போகிறதுக்கு முன்னாடியே அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை நீங்கள் சொல்லி கொடுத்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு மொபைலோ இன்டர்நெட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் பாஸ்வேர்டு உங்கள் கையில் தான் இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு போன பிறகு அப்பவும் பாஸ்வேர்டை கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் போய் வேறு எங்கேயாவது பார்ப்பான், இல்லை அவனே உங்களுக்கு தெரியாமல் உள்ளே வேறு ஒன்றை போட்டுக்கிட்டு பார்ப்பான். இதெல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் வர பிரச்சனை. கிறிஸ்டியன் சில்ட்ரன், உங்களுக்கு சொல்கிறேன், மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீ நல்லதை மட்டும் பார்க்குறதுக்கு உன் ஹார்ட்டில் டிட்டர்மின் பண்ணிவிட்டு தீய காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணி உன் லைஃப்பை கடவுளுக்கு ஒப்பு கொடு. சம்டைம்ஸ் ஒரு காரியத்துக்கு நீ இடம் கொடுத்தனா அது அடுத்தடுத்து உன்னை டெம்ப் பண்ணி அதில் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடும். சில பிள்ளைங்க கேம்ஸுக்கு அடிமையாகி அசுத்தமானதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட் ஒன்லி கேம்ஸ். லேப்டாப் கையில் இருந்தாலே உடனே கேம்ஸ். அப்படியெல்லாம் நீ அடிமையாகிடக்கூடாது. உன்னை
தானியேல் மாதிரி நீ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இவ்வளோ ருசியுள்ள பதார்த்தம் இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் நின்னான் பாருங்க, அவனை தான் காட் உயர்த்தினார். உன் ஃப்யூச்சரில் உனக்கு வரப்போகிற மிகப்பெரிய உயர்வுக்கு இந்த டேஸ் ஃபவுண்டேஷன். இப்போ நீ கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் உன் ஃப்யூச்சர் க்ளோரியஸாக இருக்கும். இப்போ நீ விட்டுட்டன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஒன்றை மாற்றிக்கிறதுக்கு மியூசிக் படிக்கலாம், வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் புதுசாக கற்றுக்கலாம், எதையோ ஒன்று நீ ஆக்டிவாக சர்ச்சில் இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, ஒரு சின்ன ப்ரேயர் குரூப், இது மாதிரி ஏதாவது செஞ்சு ஒன்னே நீ ஆக்டிவாக வச்சுக்கோ. இந்த வருஷம் உங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட்டுங்க. யார்கிட்டனா பேசாத இருந்தீங்கன்னா இந்த முகாம் முடிஞ்ச பிற போய் பேசுங்க. யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்காத இருந்தீங்கன்னா இந்த கேம்ப் முடிஞ்ச பிற போய் மன்னிப்பு கேட்டு இந்த வருஷம் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியை பில்ட் பண்ணணும். மூணாவது சொன்னேன், காட்ஸ் கிங்டமை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஒரு பெண் வந்தால் தன் கையில் இருக்கிற தைல குப்பியை உடச்சி ஆண்டவருடைய சிரசில் ஊற்றுனான். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, வீணாய் செலவழிக்கிறாள் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னார், இவள் தன்னால் இயன்றதை சொல்லுங்க, தன்னால். அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த தம்பி பேட் வாசிக்கிறாங்க, பிரதர் கீபோர்டு வாசிக்கிறார், இந்த தம்பி கேமரா எடுக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது. நம்ம வரதுக்கு முன்னாடி இங்கே யாரோ க்ளீன் பண்ணாங்களா, யாரோ சேர்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த கான்ஃபரன்ஸுக்கு சிஸ்டர் எவ்வளோ நாள் உழைச்சி ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை அனுப்பி சந்திச்சு ஸ்பீக்கரை புக் பண்ணி அப்புறம் இங்கே ஃபுட்டு இதுக்கெல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க, இவங்களால முடிஞ்சதை இவங்க செய்கிறாங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. தேவனுடைய சரீரத்தில் நம்ம எல்லாரும் உறுப்புகள், சரியா? ஒருத்தர் கண்ணு, ஒருத்தர் காது, ஒருத்தர் கை, ஒருத்தர் கால். நம்மளால் முடிஞ்ச எதையாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும். இந்த வருஷம் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? ஒன்று நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கலாம், ஒன்று நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒன்றை போல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் நீ காஸ்பல் சொல்லலாம், உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு சின்ன ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு ஆட்டோவில் போகும்போது ஷேர் பண்ணலாம், ஒரு கால் டாக்ஸியில் போகும்போது ஷேர் பண்ணலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மீட்டிங் கூட்டு வரலாம், சர்வீஸ் கூட்டு வரலாம், ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டு வரலாம், உங்கள் காரை தானம் பண்ணி அவங்கள கூட்டு வரலாம். இப்படிலாம் சில காரியங்களை செஞ்சு உங்களால் இயன்றதை நீங்கள் செஞ்சீங்கன்னா யூ வில் பில்ட் காட்ஸ் கிங்டம். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். இன்னைக்கு நம்ம குடும்பம் கட்டப்படணும். இடிக்கப்பட்டு கிடக்கிற உறவுகளை எல்லாம் சரிப்படுத்துங்க, இடிக்கப்பட்டு கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஆண்டவருக்கு எதுவுமே செய்யாது வாழ்ந்தா பரலோகத்தில் போய் ரொம்ப வெட்கப்படணும். அதனால் இந்த பூமியிலேயே ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? பல காரியங்களை நம் வசனத்தின் மூலமாயும் ஆலோசனையாகவும் கேட்டிருக்கிறோம். இந்த வருஷம் நீங்க கட்டுகிற வருஷமா இருக்கட்டும். How about your personal relationship with Jesus? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க வேத தியானம் எப்படி இருக்குது? உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? எதையாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்கிறோமா? இன்னைக்கு நம்மையே நாம் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஆண்டவரே, ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோம் என்று அல்லாதபடி இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்து என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, உங்க ராஜ்யத்தை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு கட்டப்படட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் கட்டப்படட்டும். எங்கள் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு கட்டப்படணும். ஒரு ஆழமான அன்பு உண்டாகட்டும் ஐயா. கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்கவும், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியவும், கிறிஸ்துவுக்குள் சிட்சிக்கிறது போல சிட்சிக்கவும், கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் உங்களை மையமா வச்ச ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா?
உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீ கற்றுத்தந்த இந்த பாடங்களுக்காய் நன்றி. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபம் செய்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. பெருமைகள், மேட்டிமைகள், நான் நீ என்ற அந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆவியெல்லாம் எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வருஷம் கர்த்தருக்காய் வாழுகிற வருஷம். இந்த வருஷம் கர்த்தருக்குள் அன்பு கூறுகிற வருஷம். இந்த வருஷம் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற வருஷம். இந்த வருஷம் கர்த்தருக்குள் சகலவற்றையும் நான் கட்டுகிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, எல்லாரும் சொல்லுவோமே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 ஆராதனை. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. குடும்பமாய் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். குடும்பமாய் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் எங்கள் வீட்டை கட்டுவோம் என்று உமக்கு வாக்கு கொடுக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய சன்னிதானத்துல தீர்மானம் எடுத்து கடந்து சொல்றீங்க? வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்க. என் பர்சனல் லைஃபை கட்டுவேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுவேன் ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தை கட்டுவோம் ஆண்டவரே. We give you glory, honor and praise, oh God. கடைசியா உங்க குடும்பத்துக்காக அல்லது உங்க பர்சனல் லைஃபுக்காக ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். What is your most important need? வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த குடும்ப கூடுகை இந்த கடைசி நேரத்தில் கர்த்தரை நோக்கி, அப்பா இந்த ஒரு ஜெபத்தை உம்முடைய சன்னிதானத்தில் வைத்து விட்டு போகிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் என்று பக்தன் கேட்டது போல, வாட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் நீட்? இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அந்த ஒரு தேவை ஆண்டவற்றை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 14ஆம் தேதி உங்கள் நாட்குறிப்பில் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க சொல்கிற அந்த ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். சில வேளையில் உங்களுக்கு 2-3 காரியங்கள் இருக்கலாம். ஒன்றை பிரதானமாக வைத்து மீதி 2 கூட நீங்கள் ஆண்டவற்றை சொல்லுங்க. இந்த 3 குறிப்புகளுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதை நடத்துங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்துக்கு வெளியரங்கமாக பதில் கொடுங்க. ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து ஏறெடுத்த அந்த 3 குறிப்புகளுக்கு வெளியரங்கமாக பதில் தாங்க. பிரதானமான அந்த ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுங்கப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் தொலைக்காட்சியின் மூலமும் இணையதளத்தின் மூலமுமாய் இந்த செய்தியை கேட்கிறமுடைய மக்களுக்காய் கூட நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன தேவையோடு, கண்ணீரோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, குடும்ப போராட்டத்தோடு, பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக.
தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களுக்கும் இணையதளத்தில் கேட்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தை கடந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.